இப்போ என்னன்னா நம்ம பேசிக்ஸ் தான் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? பேசிக்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசிக் என்னன்னு பார்த்துருந்தோம். அகைன் வந்து அதோட கண்டினியூட்டி நம்ம பார்ப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. தெரியுதா ஸ்கிரீனு? எஸ் சார், விசிபிளா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கிராட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 1 மினிட் ப்ரேயர். ஸோ 1 மினிட் நான் அலாரம் வச்சிடுறேன். ஸோ 1 மினிட் முடிஞ்ச உடனே நம்ம வந்து வெளில வந்துடலாம் அலாரம்ல இருந்து. லக்ஷ்மி உங்க கால் லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் கட் ஆச்சு. நான் அதான் எனக்கு டியூவல் கேக்குதுன்னு பாத்துட்டே இருக்கேன். அதான் ஒரு நிமிஷம் வச்சுறேன் நானு. ஒன் மினிட் வச்சிருக்கேன். ஸோ ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டைம் முடிஞ்சிட்டு 1 மினிட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டாக்ஸ் ஷேர்னா என்ன, வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். உங்க கேமரா முடிஞ்சா ஓப்பன் பண்ணியே வைங்க. ஸோ ஏதாவது தேவைன்னா வந்து இன் பிட்வீன் நீங்க கேட்கனாலும் கேட்டுக்கலாம். ஸோ கை உயர்த்தினீங்கன்னா கேட்டுக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து என்னன்னா நம்ம ஓனர்ஷிப். ஷேர் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ்ல வந்து பங்கு, பங்காளின்னு சொல்லுவோம்ல. நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா உன்னோட ஷேர் என்ன. ஸோ அது வந்து ஒரு பங்கு அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட அந்த டெஃபினிஷன். ஸ்டாக்ஸ் ஆர் ஷேர் ஆஃப் ஓனர்ஷிப் இன் ஏ கம்பெனி ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் தட் பே ஏ ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஒரு கம்பெனில வந்து நீங்க வந்து ஒரு ஷேர் வாங்குறீங்க. இப்போ வந்து ரமேஷ் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்றாரு. ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறாரு, ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு பங்காளி. அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் வந்து ஒரு ஒரு 100 ஷேருக்கு உண்டான ஓனர்ஷிப் வந்து அவருக்கு இருக்கு. ஸோ பார்ஷியல் ஓனர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதுதான் வந்து ஷேர் அப்படிங்கிறது வந்து. ஸோ எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இருக்கு, ஜியோ ஃபினான்ஸ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் செக்டர்ல பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸு, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டர் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் ஹெல்த் கேர். ஸோ ஜைடஸ் ஹெல்த் கேர் ஏன் போட்டிருக்கேன்னா நான் ஒர்க் பண்ணதுனால ஜைடஸ் ஹெல்த் கேர் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து உங்களுக்கு புரியுதுல, ஸ்டாக்ஸ் ஷேர்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியுதுல ரமேஷ்? ஸோ ரெண்டாவது என்னன்னு எஸ் சார், பார்த்தீங்கன்னா, அது புரியுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதனால் புரியல அப்படின்னாக்கா உங்களுக்கு டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா இன் பிட்வீன் நீங்க கேளுங்க. ஸோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுல வந்து என்னன்னா ரெண்டு இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ரெண்டு மார்க்கெட் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி மார்க்கெட், அப்புறம் வந்து செகண்டரி மார்க்கெட். ஸோ பிரைமரி மார்க்கெட் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ பிரைமரி மார்க்கெட் வந்து இஸ் எ ஃபினான்சியல் மார்க்கெட் பிளேஸ் வேர் கம்பெனிஸ் செல் நியூ செக்யூரிட்டி. ஸோ நியூ செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு கம்பெனி வந்து உள்ள வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் வந்து ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து ரமேஷ் கிட்ட வந்து ஒரு 10,000 கோடி இருக்கு. பட் என்ன அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு வந்து ஒரு 70,000 கோடி வேணும். பட் என்ன மீதி அந்த 60,000 கோடிக்கு அவர் என்ன பண்ண போறாரு? பப்ளிக்ட இருந்து பணத்தை வாங்க போறாரு, பொதுமக்கள்கிட்ட இருந்து. ஸோ அப்ப என்ன பண்ண, அவர் வந்து லிஸ்டிங்க்கு போகணும். ஸோ லிஸ்டிங் போகும்போது அவர் வந்து மீதி வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு. இப்போ ப்ரொமோட் பண்றது யாரு? பேங்க் த்ரூவா பண்ணுவாரு, கே ஃபின்டெக்னு சொல்லிட்டு ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க த்ரூவா ப்ரொமோட் பண்ணும்போது அந்த 10,000 கோடி தான் அவரோட முதலீடு. மீதி 60,000 கோடி என்னன்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து ஐபிஓ அப்படிங்கிறது. அந்த 60,000 கோடி வந்ததுக்கு அப்புறமா அந்த 70,000 கோடிக்கு எல்லாரும் வந்து பார்ட்னர். எவ்வளவு மக்கள் வந்து அந்த ஷேர் ஐபிஓ வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த இதுக்கு வந்து பார்ட்னர். ஸோ அதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட். இப்போ நீங்க ரமேஷ் புதுசா ஆரம்பிக்கும் போது பப்ளிக்ட இருந்து பணத்தை வந்து திரட்டுறாரு.
இஸ் கெட்டிங் எ மணி ஃப்ரம் த பப்ளிக். ஸோ அதனால வந்து ஐபிஓ அப்படின்னு சொல்றாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஐபிஓன்றதுக்கு மீனிங் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், இதுதான் வந்து ஐபிஓ. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஐபிஓ முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த பிரைமரி மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் என்ன அப்படின்னா, இப்போ ரமேஷ் வந்து அந்த கம்பெனி வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் கொடுத்து ஒரு ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரேட் பண்றதுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட்ல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஸ்ட்ரைட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ எல்லா இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 பிளஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு. 1800க்கு மேல ஸ்டாக்ஸ் இருக்கு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சியில். ஸோ இதுதான் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? ரமேஷ் ஓகேவா இது? இல்ல சார், டவுட் இது இல்ல, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்ன்றது இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். இப்போ ஒரு பலவிதமான ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி 50ங்கிறது வந்து ஒரு இண்டெக்ஸ். அந்த இண்டெக்ஸ் எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50ங்கிறது வந்து ஒரு 50 ஸ்டாக்ஸோட கலவை, மிக்சர் ஆஃப் 50 ஸ்டாக்ஸ். அது வந்து செப்பரேட்டா வந்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து ட்ரேடிங் ஆயிட்டு, அந்த 50 ஸ்டாக்ஸுமே தனித்தனியா ட்ரேட் ஆகும். அதோட மிக்சர் வந்து நிஃப்டி 50ல வந்து ட்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் தட் மெஷர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் அதர் அசெட் இன் த பினான்சியல் மார்க்கெட். ஒரு கலவை, இண்டெக்ஸ்ன்றது வந்து ஒரு கலவை, மிக்சர் தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா. கமல் சார், இது எல்லா செக்டர்ல இருந்துமே எப்படி சார் இது பண்றாங்க? 50 ஸ்டாக்ஸுமே எல்லா செக்டர்லயுமே கவர் ஆகும்னா அது எப்படி? எல்லா அதாவது வந்துட்டு செக்டர்லயுமே கவர் ஆகும். எஃப்எம்ஜிசினா ஒரு 4-5 ஸ்டாக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்றத வந்துட்டு இது பண்றாங்களா, இல்ல அதுக்கு லிமிட் எதனா இருக்குங்களா சார்? இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மல்டி கேப் இருக்குல்ல, அதான் லார்ஜ் கேப் இருக்குல்ல, லார்ஜ் கேப்ல வந்து ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஒரு கிரைட்டீரியா வந்து பாஸ் ஆனாதான் அந்த நிப்டி 50க்குள்ள என்ட்ரி ஆகும். ஸோ அவங்க வந்து அப்பப்ப வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த கிரைட்டீரியா வந்து பாஸ் ஆகுதான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இண்டெக்ஸ் வந்து அந்த கிரைட்டீரியா பாஸ் ஆகல வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ நிப்டி 50ல வந்து இடையில வந்து டிவிஸை ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்டாக்கை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா டிவிஸ் வந்து பெர்ஃபார்ம் அதான் பண்ணல. சார், இப்ப டிவிஸ் வந்துட்டு ஃபார்மா செக்டர், இப்ப அதுக்கு ஈக்குவலா அதே ஃபார்மா செக்டர்ல கொண்டு வருவாங்களா, இல்ல வேற செக்டர்ல எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணா அதை எடுத்துட்டு வந்துருவாங்களான்னு எதனால கேட்டேன் சார். மாத்துவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஜொமோட்டோ வந்து அது வந்து ஃபுட் டெலிவரி கம்பெனி. ஸோ சென்செக்ஸ்ல வந்து இடையில வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூ வந்து நல்லா ஒர்க் பண்ணல, ஜேஎஸ்டபிள்யூன்னு நினைக்கிறேன், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஒரு கம்பெனி வந்து சரியா ஒர்க் பண்ணல அப்படின்ட்டு அந்த கம்பெனியை ரிமூவ் பண்ணிட்டு ஜொமோட்டோ உள்ள கொண்டு வராங்க. ஆமா ஆமா சார், லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன். ஆமா, ஜொமோட்டோ உள்ள கொண்டு வரும்போது அதுல வந்து செக்டார்ல அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. எந்த செக்டார் ஓகே. வேணா இருக்கலாம், எந்த செக்டார் வேணா இருக்கலாம் அவங்களுக்கு. ஸோ ஓகே அதுதான். ஓகே சார். ஆமா, அதுதான் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சென்செக்ஸ் ஒரு இண்டெக்ஸ். சென்செக்ஸ்ல வந்து 30 ஸ்டாக்ஸ் இருக்கும். அதே மாதிரி நிப்டில வந்து 50. ஓகேங்க சார். ஸோ 30 ஸ்டாக்ஸோட கலவை. அது தமிழ்ல சொல்லணும்னா, தூய தமிழ்ல சொன்னா ஒரு கலவை, மிக்சர். ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் ஓகே. அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ்க்கு அப்புறம் செக்டார். செக்டார் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்ல இருக்கும். இப்போ நிப்டி 50ல பாத்தீங்கன்னா ஒரு 13 செக்டார் இருக்கு. இந்த 13 செக்டார்ல மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி, பேங்கிங், ஃபார்மா. இதுக்கப்புறம் ஆட்டோ இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய செக்டார் இருக்கு, ஒரு 13 செக்டார். ஆட்டோமொபைல், ரிஃபைனரியில வந்து ரிலையன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, எஃப்எம்சிஜி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 13 செக்டாரோட கலவை தான் வந்து நிப்டி 50. ஸோ செப்பரேட் செக்டார் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, த மோஸ்ட் காமன் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் ஃபார் த ஸ்டாக் மார்க்கெட் செக்டார் இஸ் த குளோபல் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து டிவைட் பண்ணி கொண்டு வராங்க. ஒரு செக்டாரே அவங்க டிவைட் பண்ணி கொண்டு வராங்க. இதுதான் வந்து செக்டார் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட். ஸோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஐபிஓ சேம் அதே தான். நம்ம வந்து இனிஷியலா வந்து நம்ம சொன்னதுதான். ஐபிஓன்றது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ புதுசா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் வந்து ஐபிஓ வரப்போகுது, தெரியுமா தீபா? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ஐபிஓ வரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஓஏ வரப்போகுது, என்எஸ்சி வரப்போகுது. இதெல்லாம் வந்து ப்ரீ அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது லிஸ்டிங் ஆகுறதுன்னு டைம் ஆகும், பட் ப்ரீ அப்ளை வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. பட் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம், 10 lakhs. ப்ரீ அப்ளை வந்து 10 lakhs. சென்னை சூப்பர் கிங்ஸ்னா என்ன, கிரிக்கெட் டீம், ஐபிஎல் கிரிக்கெட் டீம் ஆமா சார்? ஆமா ஆமா, கிரிக்கெட் ஐபிஎல் டீம் தான் வந்து லான்ச் பண்றான். லான்ச் இன் தி சென்ஸ் லிஸ்டிங் போறான் அவன்.
ஓகே எல்லாருமே போறாங்க. இப்ப லிஸ்டிங்ல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து என்எஸ்சி லிஸ்டிங்ல போகுது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி ஆல்ரெடி இருக்கு. ஓகே ஸோ இது வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாருமே இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. ஓகே ஆமா ஆமா. ஸோ இதுதான் வந்து ஐபிஓ. அது வந்து ஐபிஓனா வந்துட்டு ஒரு நியூ கம்பெனி வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு தான் மீனிங். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸும் அதே மாதிரி வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக தான் வந்துட்டு இது பண்றாங்களா? ஆல்ரெடி ஐபிஓல இருக்கிற வந்துட்டு கம்பெனி பண்ணலாம். அவன் பிரைவேட்டா இருக்கிறவன் பப்ளிக்கா கொண்டு வரான். அவன் வந்து என்னன்னா இப்போ லிஸ்டிங்ல வந்து எதுக்கு வரான் அப்படின்னா பொதுமக்கள் இருந்து பணம் திரட்டணும். யாரு இப்போ கமல், நீ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போற, அந்த கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து மோர் தென் 40-50,000 crore அப்படின்னா, பட் யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 10,000 crore. அப்ப என்ன பண்ணுவ? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவ? உன்னோட ஐடியா, உன்னோட பிசினஸ் மாடல் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து நீ ப்ரொமோட் பண்ணுவ. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கமலோட ஓகே கம்பெனி நான் பார்ப்பேன். நான் இப்போ கமலோட கம்பெனி நான் பாக்குறேன், ரமேஷ் பாக்குறாரு, லட்சுமி பாக்குறாரு, தீபா பாக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் கமல் கம்பெனி. ஸோ மீதி 40,000 ஓகே கோடி வந்து அந்த பொதுமக்கள்கிட்ட இருந்து வரும். ஓகே ஆனா பட் என்ன அவங்க ப்ராஜெக்டோட அவங்க ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 40 க்ரோர்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 10 க்ரோர்னா, இப்ப ஐபிஓ போனோம்னா மீதி ஃபண்டு வந்துட்டு பொதுமக்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. ஆமா அதுக்கான பொதுமக்கள். ஷேர்ஸ் வந்துட்டு நமக்கு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஐபிஓல வந்து ஒரு இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸோட வந்து ப்ரீ அப்ளைல வந்து 213 ரூபா ரேட் வந்து அவங்க கோட் பண்றாங்க, ஓகேங்க 213 சார். rupees. ஸோ இப்ப என்ன ஆகும், ஒரு ஒரு நாள் வந்து அதோட பிட் வந்து கூடும். இப்ப தக்காளி வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு தக்காளி வந்து 40 ரூபா ரேட் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ம் அதோட வரத்து குறைஞ்சிருச்சு. வரத்து இந்த சென்ஸ் என்னன்னா இன்கம், அதாவது தக்காளியோட இன்புட் குறையுது. அப்ப என்ன ஓகேங்க ஆகும், சார். தக்காளியோட விலை ஏறும். ம் இப்ப இங்கேயும் அதே மாதிரிதான். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்து நிறைய பேர் போட்டி போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த 213 ம் ரூபா ரேட் வந்து டே பை டே வந்து 214, 15, 16, 17, 18 அப்படி போகும். ஓகேங்க சார். இது வந்து என்னன்னா ஒரு கிரியேஷன் தான். அதாவது என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து கிரியேட் பண்றது. ம் ரெக்குவயர்மெண்ட் எப்ப கிரியேட் ஆகும்? இப்ப கமல் கம்பெனி நல்லா போகுது அப்படின்னா பையர்ஸ் தான் பையர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் கிரியேட். பையர்ஸ் அதிகமா இருக்கும்போது வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் கிரியேட் ஆகும் சார். ஆமா. அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிற போது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் அதிகமாயிடும். இப்போ என்னன்னாக்கா இப்ப ம் தக்காளியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து 1000 கிலோ ஒரு நாளைக்கு. ம் ம் இன்கமிங் வர்றது 600 கிலோ. ம் ஷார்டேஜ் எவ்வளவு? 400 கிலோ. ஸோ அப்ப என்ன ஆகும், ம் இந்த 600 கிலோவோட விலை வந்து நேத்து வந்து 20 ரூபா வந்துச்சுன்னா இன்னைக்கு எவ்வளவு இருக்கும்? 400 கிலோ ஷார்டேஜ். ஓகே ஸோ அதுதான் வந்து இங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் அதுதான். இந்த ரெக்குவயர்மெண்ட் கூட 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 பிரைஸ் வந்து மேல போயிட்டே இருக்கும். ரெக்குவயர்மெண்ட் குறைஞ்சிச்சுன்னா பிரைஸ் குறைஞ்சிரும். ஓகேங்க சார். அதுதான் மேட்ரு. சார் கண்ணன் சார் வணக்கம். ம் பேசிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரெக்கார்ட் பண்றேன், நீங்க வந்து அப்புறமா பாத்துக்கலாம். வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே நல்லா ஓகே சார். இருக்கு நல்லா சூப்பர் சார் சூப்பர் சார். ஸோ அதாவது ஐபிஓ அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் புதுசா ஐபிஓ போறான், ஓஏ போறான், என்எஸ்சி போறான். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல வரும்போது நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ஐபிஓ. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ இந்தியாவில பொறுத்தவரை 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஒன்னு வந்து பிஎஸ்சி, ரெண்டாவது வந்து என்எஸ்சி. இப்ப பிஎஸ்சின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஓல்டு. 1875ல வந்து இந்தியாவில வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 1875ல ஒரு பிரைவேட்டா ஸ்டார்ட் பண்ணதான் ஒரு காட்டன் மெர்ச்சன்ட் வந்து அவர் நேம் வந்து பிரேம்சந்த் ராய்சந்த்ன்றவர் தான் வந்து தலால் ஸ்ட்ரீட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 1875 வெரி வெரி ஓல்டு ஸ்டாக் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. சரிங்களா? ஸோ பட் என்ன அதுக்கப்புறமா வந்து 1986 அப்படிங்கிற போது அந்த டைம்ல தான் வந்து ஃபுல் ட்ரேடிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல் ட்ரேடிங் ஆரம்பிச்சது 1986. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பிஎஸ்சியில வந்து ஃபினான்சியல் அசெட் லைக் ஸ்டாக்ஸ், கமோடிட்டி, மியூச்சுவல் ஃபண்டு பிளஸ் டெரிவேட்டிவ் நடக்கும். ஸோ டெரிவேட்டிவோட ட்ரேடிங் நடக்கும் இதுல. ஸோ பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்புறம் என்எஸ்சி அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வந்து 1992ல ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சேம் அதோட அதே வேலை தான். பிஎஸ்சி என்ன பண்றானோ அதே வேலை தான் என்எஸ்சியும் பண்றான். ஸோ இது வந்து நேம் மட்டும் வேற. ஸோ பிஎஸ்சியில வந்து சென்செக்ஸ் இருக்கு, என்எஸ்சியில வந்து நிப்டி இருக்கு. ஸோ இதுதான் 2 டிஃப்ரெண்ட். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல்னு இருக்கு 2. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்டாக் வந்து வாங்குறோம் பாத்தீங்களா, இது வந்து டெபாசிட்ரி ஆகும். நீங்க இன்னைக்கு ஸ்டாக் வாங்குனீங்கன்னா இந்த சிடிஎஸ்எல்ல போய் வந்து அங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் ஆகும். அப்புறமா வந்து செகண்ட் டே தான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து
காமிக்கும், அக்கௌண்ட்ல காட்டும். எதனால அப்படின்னா இவன் வந்து கண்ட்ரோல் பண்றான். இது வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி. இது வந்து 1999 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க வந்து ரமேஷ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறாரு, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறாரு. அது வந்து இன்னைக்கே வந்து அவரோட டிமேட் அக்கௌண்ட்ல வராது, 3வது நாள் தான் வரும். இப்ப இன்னைக்கு வாங்கினாருன்னா நாளைக்கு வந்து அக்கௌண்ட்ல காட்டாது. 3வது நாள்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை வாங்கினாங்கன்னா திங்கக்கிழமை தான் அவர் அக்கௌண்ட்ல காட்டும். என்ன ஆகும், அது வந்து டிமெட்ரியலைசேஷன் பண்ணும். டிமெட்ரியலைசேஷன் என்னன்னா வந்து டிஜிட்டல்ல இருந்து, அதாவது பிசிக்கல்ல இருந்து எலக்ட்ரானிக்ல இருந்து பிசிக்கலா மாத்திக்கலாம். இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த இன்டர்நெட்லாம் வர்றதுக்கு முன்னாடி இப்போ 1990 அந்த ஹர்ஷத் மேத்தாலாம் இருந்தார்ல, அப்பெல்லாம் வந்து பிசிக்கல் ஷேர் தான் கிடைக்கும் உங்களுக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டாக், அதாவது ஸ்டாக் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஃபார்ம் மாதிரி கொடுப்பாங்க, ஷேர் ஹோல்டிங் இது மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் இருந்தது. பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆயிருச்சு, எலக்ட்ரானிக்கலாவே வந்து நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அது டிமெட்ரியலைசேஷன் என்ன அப்படின்னாக்கா பிசிக்கல்ல இருந்து எலக்ட்ரானிக் டு பிசிக்கல், அதுதான் வந்து சிடிஎஸ்எல்லோட வேலை. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ல இருக்கு, டன்ல இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா 5 பைசா இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் வந்து தனித்தனி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட். ஸோ நமக்கு வந்து நம்ம ஸ்டாக் வாங்கிக்கலாம், இதுல ஸ்டாக் வாங்கலாம், வந்து பாத்தீங்கன்னா பாண்டு வாங்கிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இது துருவா நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு, பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதுக்காக தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பேசிக் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறது வந்து ஒரு இது பார்த்துடலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது? ரமேஷ்? சார் அந்த பிஎஸ்சியில வந்து சென்செக்ஸ் அப்புறம் என்எஸ்சியில நிஃப்டின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. அது இப்ப பேசிக்கா எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அது வந்து நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு ட்ரேட் பண்ற மாதிரி பார்க்கலாங்களா, இல்ல அது எப்படிங்க சார்? புரியல. இப்போ பிஎஸ்சின்றது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், பாம்பே ஸ்டாக் சரிங்க சார். எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கனைசேஷன். அதுல வந்து மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்கு. நம்ம இப்ப இண்டெக்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த இண்டெக்ஸ்ன்றது வந்து ஆமாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். ம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஓகே சார். டூல்ல வந்து என்னன்னா நிஃப்டிங்கிறது ஒரு இண்டெக்ஸ். ஓகே. அத வந்து அது வந்து என்னன்னா என்எஸ்சி கீழே வருது, நிஃப்டின்றது என்எஸ்சி கீழே வருது, சென்செக்ஸ்ன்றது வந்து சரி. பிஎஸ்சி கீழே வருது. ஓகே. இந்த சென்செக்ஸ்ல வந்து 30 ஸ்டாக்ஸ் இருக்கு. சரிங்க சார். அந்த 30 ஸ்டாக்ஸோட கலவை தான் வந்து சென்செக்ஸ். ஓகே. நிஃப்டி சோ 50. இதுல என்எஸ்சில நிஃப்டிங்க மாதிரி அதுல சென்செக்ஸ். ஆமா, அதுல சென்செக்ஸ். அதே மாதிரி வந்து என்னன்னா இப்ப நிஃப்டில வந்து என்எஸ்சில வந்து பேங்க் நிஃப்டின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னா அது ஒன்லி பேங்கோட கலவை மட்டும், மிக்சர் மட்டும். ஓகே. ஓகே. அதோட காமன் பாத்தீங்கன்னா ஒரு 13 பேங்க். ஓகே. ஸோ சென்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிஃப்டி ஐடின்னு இருக்கு, பட் அது வந்து ட்ரேட் ஆகாது. ஓகே. ஓகே. ஸோ டிஃபரெண்ட் செக்டார்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே சார். அதுதான் வந்து நம்ம இந்த சரி, இப்போ செக்டார்ஸ் பேசிக்கா இப்போ ஷேர் செலக்ட் பண்ணும்போது பிஎஸ்சில வாங்கணும், என்எஸ்சில வாங்கணும், ரெண்டுலயுமே எதுல வாங்கலாம். ரெண்டுலயுமே வாங்கலாம்? வாங்கலாம். ஓகே. ஆமா, உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு 50 பைசா, 75 பைசா, அந்த மாதிரி 20-30 பைசா டிஃபரன்ஸ் இருக்கும். ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் Okay, sir. ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டு இதுலயுமே இருக்கும், ரெண்டு எக்ஸ்சேஞ்சிலயுமே இருக்கும். சம் ஸ்டாக்ஸ் வந்து Okay. ஒன்லி என்எஸ்சில மட்டும் இருக்கும். ஓகே. ஓகே. ஆமா, ரெண்டுலயும் வந்து இருக்காது. சரிங்க. சில ஸ்டாக்ஸ் வந்து ரெண்டுலயும் இருக்காது. ஓகே. ஓகே. ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. நிஃப்டின்றது வந்து சரிங்க. என்எஸ்சி, சென்செக்ஸ்ன்றது பிஎஸ்சி. ஓகே சார். வேற ஏதாவது ரமேஷ்? சரி. வேற எதுவும் இல்லை சார். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே, நீ எது டவுட் இருந்ததுன்னா எப்போ வேணா கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பா. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது. ஸோ இதுக்கு மேல வந்து வேற என்ன இருக்கா? ஜென்ரல் டாபிக் ஏதாவது கேட்க வேண்டியிருக்கா? கமல், ஜென்ரல் டாபிக் ஏதாவது? இல்ல சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு காலைல 11 மணிக்கு கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பேசிக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னன்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்து சார்ட் பேட்டர்ன், கேண்டில் ஸ்டிக்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து சார்ட் பேட்டர்ன், அதுக்கப்புறமா வந்து
ட்ரெண்ட் லைன் எப்படி போறது எல்லாங்கிறத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ம். ஓகே ஓகே சார். சரி. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நிஃப்டி இது நீங்க இண்டெக்ஸ் பத்தி பேசுனீங்களா? நிஃப்டி அண்ட் ஆமா பிஎஸ்சி ஆமா இது சென்செக்ஸ் பத்தி பேசுனீங்க. ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சொல்லிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். ஏன்னா நம்ம நிஃப்டின்னு வரும்போது நம்ம வந்துட்டு அந்த 50 ஸ்டாக்ஸுக்குள்ளார நம்ம போறது இல்லை. இப்போதைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி பத்தி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சார். ஓகே. ஸோ ஈக்விட்டி பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்றீங்க அப்படித்தானே? ஆமா சார். ஈக்விட்டில ஏன்னா வந்து நம்ம ஏதாவது செலக்ட் செக்டர்ஸ் சொல்லிட்டீங்க. இதை இப்படியே வச்சுட்டு ஈக்விட்டி போயிட்டு ஈக்விட்டி முடிச்சுட்டு நிஃப்டி 50 போனோம்னா அப்ப வந்துட்டு ஈக்விட்டியில இருக்கிற ஸ்டாக்ஸ்ல தான் நமக்கு வந்துட்டு நிஃப்டி 50ல வருதுங்களா ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபுளா இருக்கும் சார். ஓகே ஓகே. ஸோ அப்போ நம்ம ஈக்விட்டில வந்து எந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணி ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக் செலக்ட் பண்ணலாமா இல்லை ரேண்டமா பார்த்துக்கலாம்? ரேண்டமாவே பாத்துக்கலாம் சார். அதாவது வந்துட்டு சார் ரமேஷ் சார் கேட்டாரு. அவர் வந்துட்டு நிஃப்டி 50 இது சென்செக்ஸ் சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்ப அவர் நம்ம ஸ்டாக்ஸ் தான் சொல்லியிருந்தோம். ஸ்டாக்ஸுங்கிறப்ப எந்தெந்த ஸ்டாக்ஸ், அதாவது வந்துட்டு நிஃப்டி 50ல ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வரும், சென்செக்ஸ்லயும் வரும். அது மாதிரி வந்துட்டு நம்ம அந்த 50 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு சொன்னாவே அவங்க சார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஈஸியா இருக்கும் கொஞ்சம். சரி 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 சரி. நம்ம அந்த மாதிரியே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்னோட ஓகே சார், என்னோட சஜஷன் கேட்டுங்க. இல்ல இல்ல ஓகே ஓகே. நம்ம வந்து என்னன்னாங்க நம்ம என்ன எப்படி தேவை அப்படிங்கறத பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஏன்னா இண்டெக்ஸ்ன்றது வந்து 50 ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50ன்றது 50 ஸ்டாக்ஸ். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. போக வந்து நெக்ஸ்ட் நிஃப்டி 50 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இருக்கு. அது போக வேற என்ன இருக்கு? சென்செக்ஸ் இருக்கு, பேங்க் எக்ஸ் இருக்கு, ஃபின் நிஃப்டி இருக்கு. ஆமா. சோ இது வந்து என்னன்னா நீங்க வந்து என்னன்னா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்க. இப்போ ரமேஷ் நீங்க வந்து இது பாருங்க, பார்த்துட்டு வேற என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் பண்ணலன்னா கூட நீங்க வந்து ஆமா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து நெக்ஸ்ட் என்னென்ன என்எஸ்சில வந்து என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நோட் புக்ல எழுதி, ஏன்னா எல்லாமே வந்து என்ன பண்ண நம்ம நீங்களா சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். பேசிக்ஸ் வந்து நம்ம வந்து இங்க வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து என்ன டவுட் வருது, சின்ன டவுட் வந்தாலும் கேட்டாலும் ஈஸியா சார் கணேசன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. சோ அது என்ன டவுட் அது நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்க வந்து நீங்களா சர்ச் பண்ணும்போது என்னன்னா ஒரு விஷயம் வந்து அடிஷனலா புரிய ஆரம்பிக்கும். ஓகே சார். இண்டெக்ஸ் நிறைய இருக்கு. இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15-16 இண்டெக்ஸ்க்கு மேல இருக்கு. சோ அது வந்து என்எஸ்சில உள்ளது என்னது, பிஎஸ்சில உள்ளது என்னது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். மெயினா பண்றது வந்து நிப்டியும் சென்செக்ஸும் மட்டும்தான். அது போக பேங்க் நிப்டி இருந்தது, பேங்க் நிப்டி இருக்கு இப்பவுமே. பட் என்னன்னா எக்ஸ்பைரி வந்து கம்மியானதுனால அதோட வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் இருக்கு, பேங்க் நிப்டி இருக்கு. அது நம்ம இப்ப இண்டெக்ஸ் போனோம்னா இது செக்டர் வைஸ் போனோம்னா நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ற போதுதான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஈக்விட்டி முடிச்சிட்டோம்னா ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இதா இருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாம் பேசிக்ஸும் லேர்ன் பண்ணிட்டோம்னா தான் நம்ம ஆப்ஷன்ஸ் போறது கரெக்டா இருக்கும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம டைரக்டா போனோம்னா சம்டைம்ஸ் லக் பேசிஸ்ல நமக்கு வந்துட்டு 1000 வருதுன்னா நெக்ஸ்ட் டைம் போடுவோம். அதே மாதிரி நமக்கு மைனஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியை முடிச்சிருவோம். கேண்டில் ஸ்டிக்ஸ் நீங்க கேண்டில் ஸ்டிக்ஸ் வைஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஆப்ஷன்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். அப்போ வரும்போது தான் இந்த இது வரும் இல்லைங்களா? நம்ம செக்டர் வைஸ் கடைசி தான் ஆப்ஷன் வந்து கடைசி தான். ஆக்சுவலா வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போகவே கூடாது. ஐபிஓல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறமா வந்து ஈக்விட்டில ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்விட்டி எல்லாம் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஆப்ஷன் போகணும். பட் எல்லாம் வந்து என்னன்னா ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே வந்து ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ரிவர்ஸ் ஆனது வந்து அதனால இப்ப வந்துட்டு எது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஒரு இதுன்றதுனாலதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்விட்டில ஸ்டார்ட் பண்ணி கேண்டில் ஸ்டிக்ஸ் கரெக்டா பண்ணிட்டோம்னாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம் சார். அதான் ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் பிளஸ் வந்து ஈக்விட்டி எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவரோட கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5000 மட்டும் வச்சுக்கணும். அதாவது ஒரு அக்கௌண்ட்ல 5000 மட்டும் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ட்ரை பண்ணணும். ஈக்விட்டி என்னன்னா ஒரு இன்ட்ராடேல வந்து அந்த 5000ல வந்து 2000க்கு வந்து ஸ்டாக்ஸ் வாங்கணும். இன்ட்ராடேல வாங்கணும். இன்ட்ராடேல வந்து அந்த 2000 ருபீஸ்ல வந்து ஒரு 50 ருபீஸ் வந்து எஸ்எல் போடணும். 50 ருபீஸ் எஸ்எல் போட்டு 200 ருபீஸ் இல்ல 100 ருபீஸ் ப்ராஃபிட் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அது வந்து சார்ட் பேட்டர்ன் எப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக் பார்த்துட்டு
அதுக்கப்புறமா தான் வந்து அந்த ஈக்விட்டிலே நம்ம உள்ள போகணும் ட்ரேடிங்ல. கரெக்டுங்க சார். ஆமா, அப்பதான் வந்து என்னன்னா அவருக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு இனிஷியலா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னாக்கா அப்பதான் அவருக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்ல சார், அவங்க நம்ம சொல்றோம் ஈக்விட்டியில வந்துட்டு, இப்ப நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மீட் பண்ணா, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே சம் 20,000 பக்கமா வந்துட்டு கிரீன் காட்டியிருக்கு. பட் அவங்களுக்கு வந்துட்டு பை பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு செல் பண்ண தெரியல கரெக்டான டைம்ல. ஓகே ஓகே ஃபைனலா வந்துட்டு லாஸ்ட்ல தான் செல் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நம்ம இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு யோசிக்க தோணும். பட் அதை சொல்லினா அங்க லேக் ஆயிருது நமக்கு வந்துட்டு. அது கரெக்டா வந்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல போடணும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அப்புறமேட்டு வந்துட்டு கரெக்டா வந்துட்டு இது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியல. எனக்கே கூட வந்துட்டு டார்கெட் போட்டோன்னா எங்க வந்துட்டு இது வந்துட்டு டார்கெட் போட்டு ஸ்ட்ரைக் ஆயிருமா முடிஞ்சிருமா, ஸ்டாப் லாஸ் போட்டோன்னா நான் கரெக்டா கிளிக் பண்ணாத வந்துட்டு டார்கெட்டா மாறிக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு டவுட்ல ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது ஒரு டெமோ வீடியோ மாதிரி வந்துட்டு பண்ணி காட்டினீங்கன்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து இதுதான் போய்கிட்டோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் ஓகே. முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த பையிங்கே போவோம். ஓகேங்க சார். கேண்டில் ஸ்டிக் முடிஞ்சு ஒருத்தருக்கு வந்து புரிய ஆரம்பிக்கணும் கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன, ரெட் கலர்னா என்ன, கிரீன் கலர்னா என்ன, விக்னா என்ன, பாடினா என்ன, ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்னா என்ன, ஹைனா என்ன அப்படிங்கறது வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போலாம். ஓகே ஓகே சார். ஓகே. அது வந்து நம்ம ஸ்லோவாவே போகலாம். நம்ம இந்த 2 months 2.5 months கொஞ்சம் முன்ன டைம் எடுத்தா கூட ஸ்லோவாவே போய் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். ஆமா சார், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாவே போவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கண்டிப்பா கண்டிப்பா. ம். சரி சரி. ரமேஷ் வேற ஏதாவது? சார் அதே போல ஐபிஓ இருக்குல்ல சார். ஆமா இப்போ அதுல வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது குவாண்டிட்டி எப்படிங்க சார் அது ஃபிக்ஸ் பண்றாங்க? கம்பெனியுடைய வேல்யூ பொறுத்துங்களா? இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து திரட்டணும்னு பிளான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 10,000 கோடி வேணும்னு டிசைட் பண்றீங்க. ஸோ 10,000 கோடி சரி வேணும்னா சரி. 10,000 கோடிக்கு வந்து 10 ரூபாய் ஷேர் விலை வைக்க போறீங்களா இல்ல 50 ரூபாய் ஷேர் விலை வைக்க போறீங்களா அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட். அது கம்பெனி டிசைட் பண்ணுமா சார் இல்ல? கம்பெனி வந்து அதை டிசைட் பண்ணிக்குவாங்க. பர்டிகுலர் ஷேர் வந்து ஓகே கம்பெனியோட ஓனருக்கு எவ்வளவு பார்ட் வைக்கணும், இப்போ வந்து கம்பெனியோட ஓகே ப்ரமோட்டர் வந்து எவ்வளவு குவாண்டிட்டி வச்சுக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து ஓகே அவங்க வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க. ஓகே அதில் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் இதுல வந்து பார்ப்போம். அதாவது புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ அதெல்லாமே இருக்கு. இப்போ நிறைய வந்து ஒரு ஓகே சார். ஓகே எல்லாமே வரும். புக் வேல்யூ வந்து என்ன, ஓகே அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ என்ன, ஆர்ஓசின்னு சொல்லுவாங்க, நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஓகே ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல வந்து கேபிட்டல் எவ்வளவு எம்ப்ளாய் பண்ணிருக்கீங்க, அந்த கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணதுக்கு வந்து எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஓகே ஓகே அது எல்லாமே இந்த அக்கௌண்ட் ரிலேட்டடான நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது வந்து நம்ம பர்டிகுலரா வந்து ஒன் பை ஒன்னா பார்ப்போம் நம்ம. ஓகே சார். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்ஸ்ல. வேற ஏதாவது தீபா ஏதாவது டவுட், கொஸ்டின்ஸ்? நோ அண்ணா. இல்லைங்களா? சரி ஓகே. லக்ஷ்மி ஏதாவது டவுட்? ஓகே ஓகே. கண்ணன் சார் உங்களுக்கு? இப்போதைக்கு எதுவும் இல்ல கணேசன், ஓரளவுக்கு இப்பதான் கொஞ்சம் புரியுது. சரி சரி. இது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம 1-to-1 நம்ம பேசணும், அதனால கொஞ்சம் ஆ, ஆ. கிளாரிட்டி இருக்கு. அது என்எஸ்சி பிஎஸ்சி இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சது, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சரி. அந்த குரூப்ல வந்து நீங்க அந்த டெய்லி நிஃப்டி அனாலிசிஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அது என்ன, அது எப்படி அது பாக்குறது, எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சொல்ல முடியுங்களா? இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் அட்லீஸ்ட். இல்ல இது என்னன்னாக்கா இப்ப அந்த பையிங் செல் நான் ஒரு இது வந்து என்னன்னா அட்வான்ஸ், உங்களுக்கு இப்போ பேசிக்கா இருக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். பட் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து சேம் தக்காளி எக்ஸாம்பிள் தான் நான் அடிக்கடி எடுத்துக்குவேன், ஏன்னா ஈஸியா புரியறதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து மார்க்கெட் போறீங்க, மார்க்கெட் போகும்போது வந்து தக்காளி வந்து 20 ரூபாய் விக்குது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதே 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது. ஸோ 20 ரூபா தான் இன்னைக்கும் இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்க வாங்குவீங்களா விற்பீங்களா? ஸோ அதுதான் அந்த நிப்டி அனாலிசிஸ். என்னன்னா அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு இண்டெக்ஸ்னு வரும்போது என்னன்னா சப்போர்ட் லெவல் வரும்போது வந்து பை பண்ணுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ங்கிறது வந்து அங்க வந்து செல்லர் கம்மியாயிடுவாங்க.
சாரி, பையர் வந்து ஓகே கம்மியாயிடுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்து பையர் குறைஞ்சிருவாங்க. ஓகே ஓகே அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு. பையிங் லெவல் என்னன்னா, சப்போர்ட் லெவல்னா பையர் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிமாண்ட் ஜோனு, சப்ளை ஜோன். சப்ளை ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் ஜோன் வந்து சப்போர்ட். ஸோ இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிப்டில எதுலையுமே. சார் இது நிஃப்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு நிஃப்டி யூஸ் பண்றது நீங்க போடுற வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல் ஃபார் ஆப்ஷன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஆமா கண்ணன் சார், இது வந்துட்டு நிஃப்டி 50ங்கிறது ஓவராலா 50 ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஹை அண்ட் லோ வந்துட்டு இது பண்ணும். ஸோ அது இது வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 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 மாசம் கழிச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு வந்துட்டு சார் ஸ்டாக்ல வந்துட்டு சாருக்கு வந்துட்டு நாளைக்கு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லிடுங்க சார், ஈஸியா இருக்கும். அவரு ஸ்ட்ரைட்ஸ்ல ஏன்னா இருக்காரு. நமக்கு ஸ்ட்ரைட்ஸை பத்தி பார்ப்போம் நம்ம. நாளைக்கு வந்து ரெண்டு ஸ்டாக்கை பத்தி பார்ப்போம். ஒன்னு வந்து ரமேஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கறதுனால ஸ்டாரை பார்ப்போம். ரெண்டாவது வந்து இவரு ஸ்ட்ரைட்ஸ் இருக்கிறதுனால சார் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்ஸை பத்தி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே சார். ஒர்க் பண்ண கம்பெனியோட பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே கனெக்டிவிட்டி இருக்கும். கனெக்டிவிட்டி இருக்கும்போது என்னன்னா புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் பேசிக்கலா என்ன பண்ணுவேன்னா, நம்ம காலையில எங்கேயா வெளில போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு போர்டு இருக்கும். அந்த ஓரியன்ட்னு ஒரு போர்டு இருந்துச்சுன்னா, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓரியண்ட்டை பத்தி நான் பார்ப்பேன். ஓரியன்ட் ஸ்டாக் என்ன பண்ணுது அப்படிங்கறத படி பார்ப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு பைப் இருக்கும், ஆசீர்வாத் பைப்னு இருக்கும். இந்த ஆசீர்வாத் பைப்பை பத்தி பார்ப்பேன். ஆக்சிஸ் பேங்கோட போர்டை பார்த்தோன்னா ஆக்சிஸ் பேங்க் எப்படி இருக்கு. ஸோ என்னன்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்துடும். அது கரெக்டுங்க சார். நம்ம இப்ப எங்க போனோம்னாலும் ஏதோ ஒரு கம்பெனி நேம் பாக்குறோமா, இது ஸ்டாக் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்க தோணுது. அது கரெக்ட் தான். ஆமா, ரிலேட்டிவ் ஓகேங்க சார். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. இப்ப நாளைக்கு நம்ம வந்து இல்ல, ரெண்டு அவரு சார் வந்துட்டு நீங்க நிஃப்டி வீடியோன்னு போட்டீங்களா, சோ அதனால அது ஓவராலா அவர் பாக்குறாரு. ஓவராலா பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இது ஆப்ஷனுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஸ்டாக் ஈக்விட்டின்னா இந்த ஸ்டாக் வைஸ் சொன்னீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கும் சார். அதான் ஜஸ்ட் அட்லீஸ்ட் எப்படி ரீட் பண்றது என்னன்னு ஒண்ணும் புரியல. சரி இல்ல சார், அதுவும் சார் நிஃப்டி 50ங்கிறது ஓவரால் 50 ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். அதாவது நம்ம இந்தியன் கம்பெனிஸ் 50 ஸ்டாக்ஸ் வந்துட்டு சார் சொன்னார் இல்லைங்களா, இண்டெக்ஸ்ல இருக்கு. அது வந்துட்டு ஓவராலா இப்ப வந்துட்டு எல்லா மல்டிபிள் செக்டர் இருக்கும். ஃபார்மா இருக்கும், ஐடி இருக்கும், பேங்க் இருக்கும், எஃப்எம்சிஜி இருக்கும். எல்லா செக்டருமே 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். சார் சொன்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாது. அது எல்லாமே ஓவராலா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போகும். இல்ல எந்த செக்டாருமே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றப்ப வந்துட்டு டவுன் ஆகும். அதுதான் சார் வந்துட்டு டவுன் ஆகுறப்ப வந்துட்டு ரெசிஸ்டன்ட்ன்ற சப்போர்ட்ன்றாரு. அப்ல போயிடுச்சுன்னா ஒரு லெவல் வரைக்கும் தான் போகும். அதுக்கு அங்க இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதை வந்துட்டு ரெசிஸ்டன்ட்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பார்க்க போகும்போது இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சார். இப்ப வந்துட்டு நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா ஓகே ரமேஷ், புரிஞ்சுதுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு போக போக வந்து உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா பார்க்கும்போது புரிஞ்சிடும் உங்களுக்கு. வெண்ணு இல்ல சார், பை பண்றோம் செல் பண்றோம் அவ்வளவுதான் சார். நீங்க வந்து என்னன்னா 10 ரூபா பையரா இருந்தீங்கன்னா 10 ரூபா இருக்கும்போது பை பண்ணணும். 100 ரூபாய் போயிடுச்சுன்னா செல் பண்ணணும். செல்லரா இருந்தீங்கன்னா 100 ரூபாய் இருக்கும்போது செல் பண்ணணும், 10 ரூபா இருக்கும்போது வந்து பை பண்ணிக்கணும். ஓகே ஸோ என்னன்னா ஸ்டாப் லாஸ் இருக்கு இங்க வந்து மத்த இது மாதிரி வந்து நம்ம வந்து சிஸ்டத்துல வந்து ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்ததுல பார்ப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டீங்கன்னா இன்கேஸ் வந்து நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் வந்து 8 ரூபாய் நீங்க ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா 8 ரூபாய் போகும்போது செல் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி நீங்க 10 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்ஸ் வந்து 100 ருபீஸ் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செல் ஆர்டர் போட்டீங்கன்னா அங்கேயே வந்து ஆட்டோமேட்டிக்கா செல் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து பையிங் செல்லிங், ஸ்டாப் லாஸ் எல்லாமே. ஓகே கணேஷ், மேபி நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல மேபி நமக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அதான் புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்னன்னா இப்ப புதுசா இப்ப வந்து என்னன்னா நம்ம வந்து பார்மா செக்டார்ல இருந்து உள்ள வந்திருக்கோம். இங்க ஆரம்பத்துல வந்து சேம் இதுதான் எனக்கும் இருந்துச்சு. கண்டிப்பா இப்ப வந்து இந்த ஆமாமா நிப்டி இந்த பிஎஸ்சி என்எஸ்சி இதெல்லாம் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா நியூவா தான் புதுசா தான் இருக்கு எனக்கும். ஆமா, ஏன்னா நிப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நியூஸ்ல வந்து லாஸ்ட்ல வந்து 2 சொல்லிடுவான். தேசிய பங்கு சந்தை 57 புள்ளிகள் குறைவுடன் முடிந்தது, 88 புள்ளிகள் நிறைவுடன் முடிந்தது. மும்பை பங்கு சந்தை 200 பாயிண்ட் அப்ல முடிஞ்சது, டவுன்ல முடிஞ்சது, இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா பாத்தீங்கன்னா சவுத்ல வந்து இந்த
ஷேரோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மி. ஆமா, ரொம்ப ரொம்ப கம்மி. நார்த்ல எல்லாம் போனீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறாங்க, காலையில ஷேர்ல காலையில 9 ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சுட்டு தான் ஆட்டோ ஓட்டுறாங்க. பான் கடை வச்சிருக்காங்க. ஆமா. என்ன அவங்களுக்கு அந்த அறிவு அதிகம். அறிவு இந்த சென்ஸ் என்னன்னா நாலேஜ். தமிழ்ல சொன்னா அது வந்து வித்தியாசமா இருக்கும் அறிவுன்றது. பட் நாலேஜ் வந்து அவங்க வந்து இனிஷியலா வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. இங்க ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க் நம்ம எடுத்தா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, கண்டினியூ. இல்ல என்னன்னாக்கா நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அதாவது பின்னாடி இருக்கிறவங்க நமக்கு சொல்லல அப்படிங்கிறத விட நம்மளும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. ஆமா, அதுதான் வந்து ஒரு பெரிய டிராவல். பட் என்னன்னா இன்னும் அடுத்து இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஒன்லி வந்து 3% தான். இன்னும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்தியால. ஸோ வேற ஏதாவது தீபா, லக்ஷ்மி, வேற ஏதாவது டவுட்? Can you please tell the difference between NSE and BSE, Anna? ஒன்லி எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது வந்து தனியா வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து அதுல இண்டெக்ஸ் வந்து போகுது, இதுல ஒரு செட் ஆஃப் இண்டெக்ஸ் போகுது. ரெண்டு தனித்தனி என்டைட்டி, அவ்வளவுதான். கம்மிங் அண்டர் இதுதான் இந்தியன் கவர்மெண்ட் அண்டர் தான் வருது, தனித்தனி என்டைட்டி, அவ்வளவுதான். வேற ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது அதுல. இதுல இருக்க ஸ்டாக்ஸ் தான் அதுலயும். Price will vary, is it? பிரைஸ் வந்து கொஞ்சம் மைனர் வேரியேஷன் தான் இருக்கும், பெரிய வேரியேஷன் இருக்காது. Okay. Which is recommended? Both are recommended. Which should we buy? Okay, we can go for either of this. Either of this. பட் என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்து என்எஸ்சில மட்டும்தான் இருக்கு. ஸ்டாக் ஆப்ஷன் வந்து இதுல பிஎஸ்சில வந்து கிடையாது. இப்போ பிஎஸ்சில என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இருக்குல்ல, இப்போ ரிலையன்ஸ் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் வந்து பிஎஸ்சில கிடையாது, என்எஸ்சில உண்டு. Okay, some stocks may be there or may not be there in both. Maximum companies listed in NSE and some of the companies not listed in BSE. Because BSE Okay. is very old. NSE started only 1992, but BSE started 1896 and 1986 ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ட்ரேட் என்னன்னா ஒரு பெரிய லெவல்ல ஸ்டார்ட் பண்ணது. பட் 1857ல இருந்து இருக்கு BSE. மோர் தென் 150-170 இயர்ஸ் முன்னாடியே இருக்கு அது. Okay. பட் ஆப்ஷன் போனா நமக்கு வந்து ஒன்லி என்எஸ்சி தான் வந்து பாசிபிள், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ். Okay. பிஎஸ்சில கிடையாது. பட் பிஎஸ்சில இடையில கொண்டு வந்திருந்தாங்க, அந்த லிஸ்டிங்ல காட்டுது. பட் அது வந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் பிஎஸ்சில. Okay. ஆமா, இடையில Because when we see at some stocks, it will be they'll put NSE and BSE under both. It will be available, no? So which one should we buy? Both can buy. There is no difference in BSE and NSE. Both are okay. Both are okay. It is listed in BSE and NSE. You can buy there or here. There is no this one difference. Only thing you will get the difference of 50 paise or 75 paise according to the bid and this one sell and buy. Somebody used to trade in BSE, so there it may be the buying quantity and selling quantity may vary. So that is the reason only 25 paisa, 50 paisa difference will be there. But you can buy either BSE or NSE, that is okay. There is no difference or harm in that. Both are good. Okay, no, thank you so much. Okay, Deepa, okay. So tomorrow morning 11 o'clock we will join again to see the basics of stock market. Plus ரெண்டு stocks பத்தி நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து இது ஸ்ட்ரைட்ஸ், ரெண்டாவது வந்து ஸ்டாரை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ shall we close it? அப்புறம் வந்து எல்லாரும் உங்களோட கேமரா ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு போட்டோ மட்டும் எடுத்துடலாம். ஜூம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால லட்சுமி நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேது. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட மோர் தென்
மோர் தென் ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். இப்பதான் கேலரி வருது. இப்பதான் அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரமேஷ் டெய்லி காலையில வந்து எல்லாரும் லட்சுமி வருவாரு. ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரி. எவ்ரிடே மார்னிங் வந்து அந்த 5:30 5 o'clock 5:30 கிளப் வந்து ரெகுலரா இருக்கும். ஓ, மார்னிங் 5:30, ஏர்லி மார்னிங் சார். 5:30 வித்தவுட் பிரேக்கிங் எனி ரூல்ஸ் வந்து லட்சுமி ட்ரெயின்ல எல்லாம் அட்டென்ட் பண்ணுவாரு. நான் வந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் அட்டென்ட் பண்ணுவேன். தீபாவும் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்ப ஸ்டாப் பண்ணமோ நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ எகைன் வந்து லட்சுமி அதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. டேட் பாருங்க, நம்ம நல்ல நேரத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்போ வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு ஒரு நல்ல நேரம் தான் இல்ல? நல்ல நேரம் நாளை தான். ஆமா இன்னைக்கே ஆமா நாளைக்கு பண்ணலாம். சரி, ஓகே. சோ கமல், தீபா, கண்ணன் சார் ஒரு ஓபன் கேமரா. சொல்லுங்க ரமேஷ். இதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுமா ஷேர் மார்க்கெட்? இன்கம் தானே, பை செல் பண்ணா இன்கம்க்கு டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே. எல்லாம் அதாவது உங்க இன்கம் வந்து அந்த இப்ப ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் பண்றீங்க, அந்த ஒரு பர்టిక్యులர் லிமிட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா டாக்ஸ் பே பண்ண தேவை. அந்த இன்கம் ஸ்லாப் இருக்குல, அந்த 5 lakhs ஒரு லிமிட் வச்சிருக்காங்கல்ல, அந்த 5 lakhs. ஓ அது ஓகே. ஆமா, சோ தேவையில்ல அது. சரிங்களா? இதுதான். ஓகே, தீபா கேமரா ஆன் பண்ண முடியலன்றாங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ்டு. கமல் அண்ட் கண்ணன் சார் காலையில பேசலாம்ல கணேஷ்? வந்துட்டு பேசலாம். ஓகே ஓகே. தேங்க்ஸ் கணேஷ். Okay, good night. Yeah, bye. Thank you, sir. Yeah, thank you. Thank you, Mr. Thank you. Yeah.